السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد القرآن الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وخطب الأولياء وافتقار المتقين كان أمة الشفيع المذنبين شفيع يوم القيامة الله يا حبيب. புகழ்ச்சியும் புகழ்வதற்கே தகுதியான எல்லாம் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாவீங்கள் துராதாவீங்கள் இமாம்கள் நாதர்கள் சுகராக்கள் ஷாதிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளிலே நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இருந்து நிலவட்டுமாக. சில முகங்கள் நன்மையாகவும் சில முகங்கள் கருமையாக இருக்கக்கூடிய அந்த யுகமணி நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களையும் நன்மையான முகங்களாக ஆக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அவர்கள் உலகில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக நல்ல அமல்கள் செய்து மறுமையிலே உயர்தரமான சுவனத்தை பெற வேண்டும் என்ற மிக முக்கியமான நியதியோடு அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் ரப்பை வணங்க வேண்டும், ரப்பின் பக்கம் எவ்வாறு நெருங்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பினுடைய நெருக்கம் கிடைப்பதற்கான வழிமுறைகளை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நமக்கு அதிகம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டுவார்கள்: இந்த உலகம் என்பது நன்மை செய்வதற்கான ஒரு விளை நிலமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த உலக வாழ்விற்கு பின்னால் மறுமையினுடைய வாழ்வு என்பது இந்த உலகத்தில் நீங்கள் செய்த அந்த நன்மையான விஷயங்களை விதைத்த அந்த பயிர்களை விளை நிலங்களை நாளை மறுமையிலே அறுவடை செய்வதற்குரிய களமாக மறுமை இருக்கிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஆதலால்தான் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஒரு மனிதர் நன்மை செய்தார் என்று சொன்னால் அதற்கு பகரமாக நாளை மறுமையிலே அவருக்கு சுவனத்திலே ஒரு மரணப்படுகின்றது, அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று ஒரு மனிதர் பாவம் செய்தார் என்று சொன்னால் அதற்கு உரித்தான தண்டனைகளையும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கிடைக்கப்பெறும் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதரும் நான் நிறைய நன்மை செஞ்சிட்டேன், எனக்கு நன்மை எல்லாம் இனிமே தேவை கிடையாது என்று யாரும் நன்மையை உதவி தந்து விட முடியாது.
எல்லா மனிதர்களும் நன்மையின் மீது பேரன்பு கொண்டவர்கள், நன்மை பெறுவதற்கு அதிகமாக ஆர்வம் கொண்டு ஆசைப்பட்டு அதை அடைவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு மனிதரும் எனக்கு நன்மை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மனிதரும் கிடையாது என்பதை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தெரிகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நன்மைகள் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக செய்கின்றோமோ அந்த நன்மைகளுடைய பிரதிபலனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நமக்கு வழங்குகின்றார். அது மட்டுமல்லாமல் அதனுடைய முழு பிரதிபலனை, முழு பாக்கியத்தை, முழு அந்தஸ்தை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு நிரப்பமாக தருகின்றார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கும் பொழுது, பத்ர் யுத்தத்தினுடைய காலம், பத்ர் யுத்தத்திற்காக செல்ல வேண்டிய அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து யுத்தத்திற்காக தயார்படுத்துகின்றார்கள். அந்த நேரம் என்பது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நேரம். யுத்தம் நடக்கக்கூடிய அந்த நேரம் மிகவும் இக்கட்டான ஒரு நேரம். மதீனாவில் இருந்து மக்கா செல்லக்கூடிய பாதையிலே சுமார் 150 கிலோமீட்டருக்கு அப்பால் பத்ர் என்ற இடம் இருக்கின்றது. மதீனாவிலிருந்து நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கு செல்வதற்கான வாகன ஏற்பாடுகள் அதிகம் தேவைப்பட்டது. அந்த காலகட்டத்திலே வாகன ஏற்பாடுகள் என்பது அதிகமானதாக இருக்காது. ஆதலால் ஒட்டகத்திலே பயணம் செய்யலாம் என்று முடிவுக்கு வரப்பட்டது. ஒட்டகத்திலே பயணம் செய்யலாம் என்று முடிவுக்கு வந்ததற்கு பின்பும் அந்த ஒட்டகத்திலே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஏற வேண்டும், ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபர்கள் விதமாக ஏற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த ஆலோசனையுடைய தொடர்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒட்டகத்திலே 3 பேர் போகணும். 3 பேரும் ஒரே நேரத்தில் ஒட்டகத்தின் மேல உட்கார்ந்து போகக்கூடாது. 2 பேர் மட்டும்தான் ஒட்டகத்தில் உட்கார்ந்து போகணும். ஒரு நபர் அந்த ஒட்டகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். சிறிது தூரம் போக வேண்டும். மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் கீழே இறங்கி வந்து கீழே உள்ளவர் மறுபடியும் மேலே ஏறிக்கொண்டு இது மாதிரி பயணங்கள் தொடர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திற்கான களத்தை தயார் செய்கின்றார்கள். தயார் செய்தவுடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த யுத்த களத்தில் ஒருவராக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து 2 நபி தோழர்களுக்கும் ஒரு ஒட்டகம் வழங்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மருமகனாகிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹஜ்ரத் அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபிக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. நபியோடு சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் இந்த 2 தோழர்களுக்கும் கிடைத்தது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகம் முதலாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒட்டகத்தின் மேலே அமர்ந்து கொண்டு அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். வழிநடத்தி கொண்டு கொஞ்ச தூரம் சென்றவுடனேயே ஆண் மாற்றம் செய்ய வேண்டும். உடனே அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மேலே ஏற அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழே வருகின்றார்கள். சரி, கொஞ்ச தூரம் வருகின்றது. மீண்டும் அலி ரலியல்லாஹு தஆலா மேலே ஏறி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே வரக்கூடிய அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்க வர்றாங்க. இந்த 2 நபி தோழர்களும் யா ரசூலல்லாஹ் நீங்க இறங்க வேண்டாம், நீங்க இறங்க வேண்டாம், உங்களுக்கு பதிலா நாங்களே மாறி மாறி நாங்கள் சென்று கொஞ்ச தூரத்துல மாத்தி மாத்தி உட்கார்ந்துக்கிறோம், நீங்க அதே இடத்துல உட்கார்ந்துருங்க, ஒட்டகத்துல பயணித்தவாறு நீங்கள் வாருங்க, நீங்கள் இறங்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களிடத்திலே 2 விஷயங்களை சொன்னார்கள். அந்த 2 விஷயங்கள் தான் இந்த ஹதீஸுடைய ஆழமான கருத்தாக இருக்கின்றது. முதல் விஷயம் என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நீங்க கிடையாது, என்னை விட ரொம்ப பலசாலியானவங்க நீங்க 2 பேரும் கிடையாது, உங்களை விட நான் பலசாலியாக இருக்கின்றேன். இரண்டாவது விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், உங்கள் இருவரின் விஷயத்தில் நீங்கள் இருவரும் நன்மையில் தேவையாக இருக்கின்றீர்களே, அதே போல நானும் நன்மையில் தேவையாக இருக்கின்றேன். எனக்கு நன்மை தேவையில்லை இல்லை, எனக்கும் நன்மை தேவைப்படுகின்றது. ஆதலால் நானும் அதே போன்று உங்களுக்கு ஒரு சொட்டு நீங்கள் எவ்வாறு நடந்து வந்தீர்களோ நானும் அதே போன்று நீங்க
இந்த நன்மையை போட்டி கொண்டு நன்மையை கொள்ளையடிப்பது போல நானும் அதில் பங்கு கொண்டு நானும் நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு நபித்தோழர்கள் ஒருவர் மேலே இருவரை மேலே அமர்த்திவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகை வழிநடத்தி சென்றார் என்ற செய்தியும் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் அல்லவா, இந்த உலகத்துல நன்மை எனக்கு தேவையில்லை, பொதுவான நன்மையை நான் செஞ்சுட்டேன், எனக்கு நன்மை எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. நபிமார்கள் உட்பட நன்மைகளை போட்டி போட்டுக் கொள்வதில் முன்னிறுத்திக் கொண்டார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே நன்மையை பற்றி சொல்லி காட்டும் பொழுது பல்வேறு விதமான வார்த்தையை வைத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். நன்மையின் பக்கம் நீங்கள் ஓடி வாருங்கள், விரைந்து வாருங்கள், உங்களுடைய ரப்பினுடைய மகத்துவத்தின் பக்கம் நீங்கள் விரைந்தோடி வாருங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா வார்த்தையை பயன்படுத்தி நன்மையின் பக்கம் நீங்கள் ஓடி வாருங்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான். இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது சாபிகு இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா, அதாவது உங்களுடைய ரப்பினுடைய மகபரத்தின் பக்கம் நீங்கள் முந்தி செல்லுங்கள், ரப்பினுடைய மகபரத்தின் பக்கம் சுவனத்தின் பக்கம் நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மற்றொரு வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது வசாயிகு இலா மகபரத்தின் ரப்பிக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாங்க, விரைந்து நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடி வாருங்கள். ஃபஃபிரு என்பதற்கு விளக்கம் தரக்கூடிய மேன்மக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு ஒரு மனிதனை துரத்தியது என்று சொன்னார், எவ்வளவு வேகமாக விரண்டு ஓடுவாரோ, எவ்வளவு வேகமாக தலத்தெறிக்க ஓடுவாரோ, அதே போல நம்முடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கமும் சுவனத்தின் பக்கமும் நீங்கள் ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நன்மையோட அந்த புத்தகத்தை பற்றி பல்வேறு விதமான வாசகங்களை சொல்லி காட்டுகின்றார். அதனுடைய தொடர்ச்சியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது ஒரு முக்மீன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று தெரியுமா, ஒரு முக்மீனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது சூரத்து முக்மீனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத் வ ஹும் லஹா சாபிகூன், முக்மீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் நன்மையை போட்டி போட்டு செய்வதில் அவர்கள் மிகவும் ஓடோடி வரக்கூடியவர்களாக இருப்பார் என்பதை அல்லாஹ் தஆலா முக்மீனுடைய தனித்தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். முக்மீன்கள் எப்படிப்பட்டவர்கள் நன்மை செய்வதில் போட்டி போட்டு வருவாங்க என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறை மூலமாக சொல்லி காட்டுகின்றார். ஆனால் நம்முடைய நிலைமை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன நன்மை செய்வது பார்த்தா ஒரு திக்கு செய்வதா இருந்தாலும், ஒரு கட்டாய தொழுவதா இருந்தாலும், நாளைக்கு பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், பின்பு தொழுதுக்கலாம், பின்பு தர்மம் கொடுத்துக்கலாம், பின்பு ஹஜ் செய்துக்கலாம் என்று நன்மைகளை தள்ளி போடக்கூடிய அபநிலை என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமானதாக ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் நன்மை செய்வதற்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலோ நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகமாக நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். அந்த நன்மையின் மூலமாக நீங்கள் மறுமையில் உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நன்மைகளை போட்டி போட்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையும் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தம் முடிந்து முதல் நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு முதல் நாள் மக்களை எல்லாம் அழைத்து யுத்தத்திற்கு தயாராக வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். யுத்தத்திற்கு தயாராக வேண்டும், யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு பின்வரக்கூடிய வார்த்தையை சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை காலையிலே யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் உங்களிலே ஒருவரிடத்திலே நான் ஒரு கொடியை கொடுப்பேன், அவர்தான் அந்த படையினுடைய ஹைபருடைய படை தளபதியாக இருப்பார், அந்த படையை வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருப்பார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவரை நேசிக்கின்றார்கள், அவரும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்கின்றார்கள் என்று சொன்னவருடைய சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வம் கொண்டு நாம இருக்குமோ என்று அனைவரும் அவர்கள் ஆர்வப்படக்கூடியவராக இருந்தார்கள். நாளை காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பேரை சொல்வாங்களோ நம்ம பேரை சொல்ல மாட்டாங்களா என்று எல்லா நபி தோழர்களும் ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது நபி தோழர்கள் அவர்கள் உட்பட எல்லா நபி தோழர்களும் என் பேரில் வந்துடாங்க என்று ஆர்வம் கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள்.
ரலியல்லாஹு தஆலா பற்றி சொல்லி காட்டும் பொழுது இந்த அல்லாஹ்வுடைய அருள்மயம் திருமலையிலே இந்த உலகத்திலே இந்த உம்மத்தாருக்கு வந்த சட்டங்களில் சில சட்டங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவின் மூலமாக வந்தது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாயின் மூலமாக சொன்ன அந்த செய்தி அல்லாஹ் தஆலா சட்டமாக ஆக்கி இந்த உம்மத்திற்கு வழிவகுத்து தந்தார் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட நன்மையை போட்டிக் கொண்டு நாளை மறுநாள் காலையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐபர் யுத்தத்திற்கு யார் கையில் கொடி கொடுக்க போறாங்க, யார் பேர் சொல்ல போறாங்க என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொடியை என்ன செய்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் ஐபருடைய அந்த தலைவலியாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கக்கூடியது. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஆர்வப்பட்டவராக இருந்தார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே போர் கொடியை அந்த யுத்தத்திற்கான கொடியை கொடுக்கும் பொழுது சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கட்டை விரலை காலினுடைய அந்த பெருவிரலை வைத்துக் கொண்டு எட்டி பார்த்தவர்களாக என் பேர் ரசூலுல்லாஹ் சொல்லிட மாட்டாங்களா, என்ன அழைச்சு கூப்பிட மாட்டாங்களா என்று ஆர்வப்பட்டவர்களாக பார்த்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் நீங்கள் நன்மையிலே சஹாபாக்கள் எவ்வாறு நீங்கள் அதிகமாக போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்களோ, ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்களோ, அதே போன்று நீங்கள் நன்மையை அதிகமாக ஆர்வம் கொள்ளுங்கள் என்று மேம்பட்ட ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஒருவரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு தாபீயின் வரக்கூடிய அத்தா இப்னு அபீ ரவாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ஒரு தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி பார்க்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அத்தா இப்னு அபீ ரவாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்லி காட்டினார்கள். அந்த பெண்மணியை பார்த்து, இந்த பெண்மணி சோழத்திற்குரிய பெண்மணி, இந்த பெண்மணி சோழத்திற்குரிய பெண்மணி, நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சொன்னோடே அதற்கு அத்தா இப்னு அபீ ரவாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சொர்க்கத்துக்குரிய அந்த பெண்மணியை பார்த்து கொண்டே இருக்கின்றாங்க. எதன் காரணமாக இந்த பெண்மணிக்கு சொர்க்கம் கிடைச்சது என்று தெரியுமா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும் பொழுது அத்தா இப்னு அபீ ரவாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், எதன் காரணமாக இந்த பெண்மணி சொர்க்க பெண்மணி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சபையிலே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது இந்த பெண்மணி வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு காக்காவளிப்பு நோய் இருக்குது, எனக்கு வலிப்பு நோய் இருக்குது. அதன் காரணமாக என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த வலிப்பு நோயின் காரணமாக என்னுடைய ஆடைகள் எல்லாம் இழைக்கின்றன. நான் எந்த இடத்துல வலிப்பு வந்தாலும் அந்த இடத்துல நான் சூழ்ந்து விழுந்துட்டேன். என்ன தாங்க முடியாததாக இருக்கின்றது. இந்த நோய் தீர்வதற்காக நீங்க அல்லாஹ்விடத்தை துஆ செய்யுங்கள் என்று சொன்னோடே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு இவ்வாறு சொல்லி காட்டினார்கள், ஒயின் ஷித்த சபர்து வல் ஜன்னா, நீ பொறுமையா இருந்தன்னு சொன்னா இந்த நோயை வச்சு நீ பொறுமையா இருந்தன்னு சொன்னா அல்லாஹ் இந்த நோயின் காரணமாக உனக்கு சொர்க்கத்தை தருவான். நீ பொறுமையா இருந்தா உனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். இன்னும் உனக்கு சொர்க்கம் வேணாம் அப்படின்னு சொன்னா நான் இந்த நோயை தீர்வதற்காக நான் துஆ செய்கிறேன் என்று சொன்னோடே அந்த பெண்மணி முதலாவது தேர்வு இந்த உலகத்தில் நான் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, நாளை மறுமையில் நான் வேதனைப்படக்கூடாது, உயர்தரமான சூழத்தை நான் அடைய வேண்டும். அதனால் இந்த உலகத்தினுடைய வேதனைகளுக்கு எதுவாக இருந்தால் இந்த நோயால் இருந்துட்டு போது நான் பொறுமையாக இருக்கேன், நாளை மறுமையில் எனக்கு சூழல் வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரிமா நீ பொறுமையாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுகிறார்கள். மீண்டும் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நான் பொறுமையா இருக்கேன், நோய் குணமாக வேணாம், எனக்கு பொறுமையா இருக்கேன், இருந்தாலும் எனக்கு நோய் ஏற்படும் பொழுது அந்த வலிப்பு ஏற்படும் பொழுது என்னுடைய ஆடையெல்லாம் விளைகிறது, என்னுடைய ஆடைகள் விளைகிறது. அதன் காரணமாக அந்நிய ஆண்களுடைய பார்வை என்னில் பலமாக இருக்கின்றது. அதனால் வலிப்பு வந்தாலும் என்னுடைய ஆடைகள் விளங்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் துஆ செய்யுங்கள் சொன்னோடே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக ஆடை விழாமல் இருப்பதற்காக துஆ செய்தார்கள். அதற்கு பின்பு நீண்ட நாட்களுக்கு பின்பு அந்த பெண்மணிக்கு வலிப்பு நோய் வந்தாலும் ஆடை விலகாமல் இருந்தது என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடியுது. இந்த ஹதீஸிலே தொடர்ச்சிய மேன்மக்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். நபி தோழர்கள் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் சொன்னால் உலகத்தில் எல்லா விதமான சோதனைகள் துன்பங்கள்
கஷ்டங்கள் வந்தாலும் மறுமையிலே பூரணமாக சுவனத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும், அதை அடைய வேண்டும் என்ற நன்மையில் அவர்கள் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்த செய்தி ஹதீஸின் மூலமாக மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக இன்றெல்லாம் நாம் நன்மை என்று எதை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் பள்ளிவாசல செஞ்சா மட்டும்தான் நன்மை, பள்ளிவாசலுடைய காமத்துக்குள்ளே நன்மை எல்லாம் முடிஞ்சு போயிருந்தது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். உள்ள செஞ்சா மட்டும்தான் நன்மை, வெளியிடமான நன்மையும் இல்லை என்று நாம் எண்ணிக்கொண்டு நாம் அதை அசட்டையாக விட்டு விடுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும், அந்த நன்மையின் மூலமாக சுவனத்தையும் அடைந்து கொள்ள முடியும் என்று செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். இந்த என்று சொன்னால் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதர் பாதையில் இருக்கக்கூடிய இடர் தரக்கூடிய மக்களுக்கு இடர் தரக்கூடிய ஒரு பொருளை ஒரு வஸ்துவை நகர்த்தினார் என்று சொன்னார். ஒரு கண்ணாடி சிலை கிடைக்கிறது, ஒரு மில்லு கிடைக்கிறது, மக்களுக்கு வரக்கூடிய ஏதாவது இடையூறு தரக்கூடிய பொருள் என்று சொன்னார். அந்த இடையூறு தரக்கூடிய பொருளை அகற்றினார் என்று சொன்னால் அந்த ஒரே ஒரு சின்ன நன்மையின் மூலமாக சுவனத்தை அடைந்து விடலாம் என்று செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும்போது, ஒரு மனிதரை நான் சொர்க்கத்துல பார்த்தேன், ஒரு மனிதனை நான் சொர்க்கத்துல பார்த்தேன், அவர் சொர்க்கத்துல நாலா இடத்தையும் போயிட்டு வர்றார், எல்லா திசைகளையும் போயிட்டு வந்தாரு, அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான சுக போகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அந்த மனிதன் எதன் காரணமாக சொர்க்கத்திலே வந்தார், எதன் காரணமாக சுவனம் அவருக்கு கிடைத்தது, எதன் காரணமாக இது போன்ற அவருடைய எல்லா விதமான அவருடைய ஆசையெல்லாம் அவர் தீர்த்துக் கொள்கின்றார், எல்லா விதமான இன்பங்களையும் அவர் பெற்றுக் கொள்கின்றார் என்று எதன் காரணமாக இந்த சொர்க்கம் கிடைத்தது என்று இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் அவருடைய வழிபாதையை சென்று கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கு இடையூறாக ஒரு மரக்கிளர் தொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரு மரக்கிளர் மக்களுக்கு இடையூறாக தடுத்துக் கொண்டிருந்தது. அவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து கணப்பாடையை வைத்து அதை லைட்டை சின்ன சின்னதாக வெட்டி ஓரத்தில் எடுத்துக் கொண்டார். தன்னுடைய ஆயுதத்தை வச்சு ஓரத்திற்கு உடைச்சு போட்டாரு. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இவருக்கு சுவர்க்கத்தை கொடுத்தார். சொர்க்கத்தின் நாலா புறங்களிலும் ஒரு சுற்றி திரிந்து எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை பெற்று தந்தது வெளியில் இருக்கக்கூடிய இடதர பொருளை அகற்றியதன் காரணமாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு செய்தியில் மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதர் யாரும் ஒரு மனிதர் கஷ்டம் என்று தன்னிடத்தில் ஒரு தேவை கேட்டார் என்று சொன்னார், அந்த தேவையை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை வழங்குகிறார். ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கின்றார், நோயாளியை சந்தித்து விட்டு வரக்கூடிய காலம் எல்லாம் வரக்கூடிய காலம் அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது என்றும், அது மட்டுமல்லாமல் கண் தெரியாத ஒரு மனிதர் பாதையை கிராஸ் செய்வதற்காக பாதையை கடப்பதற்காக இடத்தில் உதவி கேட்டார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அதன் மூலமாக அந்த சின்ன நன்மை மூலமாக நீங்கள் சுவனத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்று செய்யும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதர் எனக்கு இந்த இடத்துல இந்த அட்ரஸ் எனக்கு தெரியல, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு நீங்க கேட்டால் அந்த அட்ரஸ் நீங்கள் அவருக்கு சரியான முறையில் சொன்னீர்கள் என்று சொன்னாலும் அந்த நன்மை கூட உங்களை சுவனத்தில் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தருகின்றார்கள், பைஹகி மற்றும் தபரானியில் பதியப்பட்டுள்ள சஹீஹான ஹதீஸ்களில் ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் ஒரு நபித்தோழர் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சபைக்கு வருகின்றார்கள். வந்து யா ரசூலல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய காரியத்தை எனக்கு சொல்லுங்க, நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெறணும், அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு காரியத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னோடே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அது ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டுக்கோப்பா, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டுக்கோ, அது உன்னை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுனோடே அந்த நபி தோழர் மீண்டும் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குதா, வேறு ஏதாவது விஷயங்கள் காரியங்கள் இருக்கிறா, அதன் மூலமான நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும், நரகத்திலுள்ள அதாபிலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும், ஏதேனும் ஒரு அமல்கள் சொல்லுங்கள், செய்திகள் சொல்லுங்கள் என்று அந்த நபி தோழர் மீண்டும் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியதிலிருந்து நீங்கள் பிறருக்கு தானம் கொடுங்கள். அல்லாஹ் உங்க காசு கொடுக்க வேணாம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தார் அல்லவா, உங்களுக்கு கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து, உங்களுக்கு கொடுத்த அந்த பணத்திலிருந்து நீங்கள் கொஞ்சமான நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுடைய அந்த நபித்தோழர் கேட்கிறார், யார் சொல்லலாம், அந்த மனிதன் ஏழையா இருந்தாங்க என்ன செய்வது, பணக்காரன் இருந்தா கொடுத்துவாரு, செல்வந்தாரங்க கரண்ட வந்தா கொடுத்துவாரு, அவரே ஏழையா இருக்காரு, எதன் மூலமாக நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியும், வேறெல்லாம் அவரை சொல்லித்தார் என்று சொல்லுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்
மக்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கட்டும், மக்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கட்டும், தீய விஷயங்கள் இருந்து மக்களை தடுத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னுடைய சொல்லலாம். அதுக்கும் அந்த மனிதர் சக்தி பெறணும்னு சொன்னா வேற எதன் மூலமாக சுகத்தை அடைய முடியும், நரகத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று கேட்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் தொழுகையை சொல்லி காட்டுகிறார்கள். அவர் ஏதாவது கல்வி கற்றிருந்தார்னு சொன்னா அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கட்டும். அந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றார், சுகத்தை தருகின்றார் என்று சொன்னோடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த மனிதர் அதிகம் சக்தி வரல, இப்ப என்ன செய்யறது கேட்கும்போது மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அநீதி இழைக்கப்பட்டவர்களை உதவி செய்யுங்க. ஒரு இடத்துல ஒரு அநீதி நடக்குது, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு அநீதி இழைக்கிறது என்று சொன்னால் அந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள், அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள். அந்த குரல் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுதலையாக்கி சுவனத்தில் விடுவிப்பார் என்று செய்வார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு ரசூலுல்லாஹ் அதுக்கும் அவர் தகுதி வரல, இப்ப என்ன செய்யறது கேட்கும்போது மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அவர் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கட்டும், யாருக்கு எந்த வழக்கையில வளர்க்காம இருக்கட்டும், யாருக்கு இந்த விதமான நோயை தராமல் இருக்கட்டும் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அதுக்கும் அவர் சக்தி வரல, என்ன செய்யறது என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது இது போன்ற அவர் தன்னிடத்தில் நன்மையான காரியங்கள் நினைத்து நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலே அல்லாஹ் தஆலா அவருக்கு சுகத்தை வழங்கிடுவார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு அந்த மாதிரி அபூ ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், வேற சொன்ன எல்லாமே நரகத்திலிருந்து தடுக்குமா, வேற சொன்ன எல்லாமே நரகத்திலிருந்து தடுக்குமா, ஒரு மனிதனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த கல்வி மூலமாக நரகத்தை தடுக்குமா, சுகத்தை பெற்று தருமா என்று கேட்கும் பொழுது வேற சொன்ன எல்லா விஷயங்களுமே நரகத்திலிருந்து உங்களை தடுத்து சுகத்திற்குள்ளாக விளைவிக்கும் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுத் தந்தார் என்ற செய்தியும் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்று நம்முடைய நிலைமையை நினைச்சு பார்க்கும் பொழுது நன்மை செய்வதற்கு நேரம் இல்லை, நன்மை செய்வதற்கு நேரம் அல்ல, நன்மையா அது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து செய்யணும் என்று நாம் நேரத்தை நாம் அல்லாஹ் கொடுத்த அந்த நேரத்தை நாம் புறம் தட்டி விட்டு நன்மை செய்யாமல் நாம் தவிர்த்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா பள்ளிவாசல் இருந்து மட்டுமல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் நன்மைகளை பெற வேண்டும் என்ற சோபனத்திற்கு மொத்தாரங்கள் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்ற அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்தை முடிந்து வருகின்றது. கைபர் யுத்தம் முடிந்ததற்கு பின்பாக கனிமத் பொருட்கள் எல்லாம் நபித்தோர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகின்றது. அப்பொழுது ஒரு சஹாபி நபித்தோழர்கள், யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு கைபர் போர்ல கிடைச்ச கனிமத் மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கும் கிடைக்கல, எனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்குமே இன்னைக்கு கிடைக்கல, எனக்கு மட்டும் அதிகமான பொருட்கள் கிடைச்சிருக்கு, அதிகமான கனிமத் கிடைச்சிருக்கு என்று சொன்னதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களிடத்தில் கேட்கின்றார்கள், உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு கேட்கும் பொழுது அந்த நபித்தோழர் சொல்லி காட்டினார், யா ரசூலல்லாஹ் 300 ஊக்கியா எனக்கு கிடைச்சிருக்கு, 300 ஊக்கியா எனக்கு கிடைச்சிருக்கு என்று சொன்னேன். இன்றைய காலத்திலே 300 ஊக்கியா என்பது 36,000 கிராம் வெள்ளியினுடைய எடை, 36,000 கிராம் வெள்ளியினுடைய எடை. அந்த அளவிற்கு எனக்கு இன்று கனிமத் பொருட்கள் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கும் கிடைக்கல சொன்னோடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை அழைச்சு, எப்பா உனக்கு கிடைச்சத மாதிரி உனக்கு கிடைச்சதை விட அதிகமான பெற்ற ஒரு மனிதன் நான் சொல்லவா, உனக்கு கிடைச்சதை அதிகமாக பெற்ற மனிதன் நான் சொல்லவா என்று கேட்கும்போது யாரும் சொல்லலாம், எனக்கு தான் அதிகமா கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன், என்னை விட அதிகம் பெற்ற அந்த மனிதர் யார், அவர் என்னோட மிகப்பெரிய வியாபாரியா இருப்பார்களுடைய ரொம்ப கனிமத்தை பெற்றிருக்காரு, அந்த மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய வார்த்தை என்று சொன்னால், யார் ஒருவர் பரவான தொழுகைகளுக்கு பின்பாக 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறாரோ அந்த மனிதன் 36,000 வெள்ளியினுடைய காசுடைய அந்த திருமணத்தினுடைய அந்த நன்மையை இந்த மனிதர் 2 சுன்னத் ரக்காத் தொழுகை பெற்றுக் கொள்வார் என்று சொன்னவருடைய யார் சொல்லலாம், 2 ரக்காத் தொழுதா இந்த நன்மையோடு அல்லாஹ் உழைச்சிருக்கான் என்று கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை விட அவர்தான் அதிகமான கனிமத் பெற்றவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தருகின்றார்கள். இது ஒவ்வொருவரும் ஃபர்து தொழுகைக்கு பின்பாக ஒரு சின்ன குறைஞ்சது 2 ரக்காத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டும் பொழுது சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மாளிகை வேணுமா, சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மாளிகை வேணுமா, டெய்லி ஒரு 12 ரக்காத் நீங்கள் சுன்னத் தொழுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். உதாரணமா இந்த உலகத்துல ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், சுன்னத்துல மாளிகை அல்லாஹ் தான் தினம் கட்டுறீங்களா, தினம் கட்டுறீங்களா, நீங்க செய்ய வேண்டியது
தினமும் 12 ரக்காயத்துகள் சுன்னத் எழுதுவார்கள். அந்த 12 ரக்காயத்து எது என்பதை நான் சொல்லுங்கள் சொல்லி காட்டுவது. சுபுவிற்கு முன் சுன்னத் 2 ரக்காய், பதிலுடைய முன்சுன்னத் 2 ரக்காயத்து, லுஹருடைய முன்சுன்னத் 4 ரக்காயத்துகள், லுஹருக்கு பின்னாடி வரக்கூடிய பின் சுன்னத் 2 ரக்காயத்துகள், மகரிபுக்கு பின்பு 2 சுன்னத், மகரிபுக்கு பின் சுன்னத் 2 ரக்காயத்துகள், இஷாவுக்கு பின் சுன்னத் 2 ரக்காயத்துகள். மொத்தம் இந்த 12 ரக்காயத்துகளை யார் தன்னுடைய வாழ்நாளில் வளமையாக வைத்துக் கொள்கின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா சுபனத்திலே தினமும் ஒரு மாயை கற்றுத் தருகின்றான். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தருகின்றார்கள். ஆதலால் ரமலானுடைய காலம் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்மையை போட்டி போட்டுக் கொண்டு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அல்லாஹ் கொடுத்த அந்த ஆயுளிலே அதிகமாக நன்மை செய்து அதன் மூலமாக உயர்தரமான சுபனத்தை பெற்று அல்லாஹ்வுடைய அருள் பெறக்கூடிய நமக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா அதிகமாக்கி அருள்வானாக. மீண்டும் மறுமையில் நம்முடைய அருள்பெற்ற அடியார் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமாக்கி அருள்வானாக. எல்லா விதமான கயிறு வரலாற்று பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாய மக்கள் சந்ததிகள் உலக மக்கள் அனைவரும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.